அன்பான ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்களுக்கு அதற்கன் என்னுடைய வணக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் தர பிரார்த்திக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை இன்னைக்கு நல்ல நாளாக அவங்கள அமைச்சுட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நான் இந்த நாள் பார்த்தீங்கன்னா 27/9/2024 புரட்டாசி 10 வெள்ளிக்கிழமை. பெருமாளுக்கு உகந்த நாள், அம்பாளுக்கு உகந்த நாள். இன்னைக்கு சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு உகந்த நாள்னு எல்லாம் நினைக்கிறாங்க. திருமஞ்சனா ஒரு வெள்ளிக்கிழமை தான், ரொம்ப அற்புதமான நாள். இன்னைக்கு மேஷராசி நேயர்கள் இன்னைக்கு ஓப்பனிங் அவங்க தானே இருப்பாங்க. 12 ராசிகள்ல முதன்மை ராசி பெற்றவர்கள் வந்து மேஷராசி. இந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு நாள். என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் கொண்டாலும் ஒரு மன திருப்தி கிடைக்கணும், மன நிம்மதி கிடைக்கணும். செஞ்ச வேலையில ஒரு அந்த மாதிரி ஒரு சாந்தமான நாள். இன்னைக்கு ஒரு அற்புதமா இன்னைக்கு நாள் அமையும் அவங்களுக்கு. அதை நோக்கி அவங்க தைரியமா இன்னைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டான நாள். அடுத்து ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்ப்பான நாள் தான். அதனால அவங்க வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இவங்களும் முன்னாடி நின்று எதிர்ப்பு ஆர்கியூமெண்ட் பண்ணி நான் பண்றது தான் கரெக்ட் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து இதை பார்க்கறதே அதனால தானே பாருங்க. இன்றைய நாள் ஒரு சின்ன டிப்ஸ் தானே, ஒர்க்கு கிளம்பும் போது குடும்பத்தாருக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தானே. எதிர்ப்பு தெரிவிப்பாங்க மற்றவங்க எல்லாம். இன்னைக்கு சந்திரனோட ஆதிக்கத்துல உங்களை வழியை எதிர்ப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்து ஒரு அமைதியான நாளா இன்னைக்கு கொண்டு போங்க, சிறப்பாக அமையும். மிதுன ராசியினருக்கு குறுக்கல் வாங்கல இன்னைக்கு நல்லா இருக்கும். நீண்ட நாள் பாக்கி நண்பர்கள்கிட்ட கேட்கும் போது அது வந்துடும். இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு வரவு இருக்கு. இன்னைக்கு தைரியமா இருங்க, வர வேண்டியதெல்லாம் வரும். எந்த ஒரு சிரமம் இல்லாம சிரமப்பட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் தவிர்த்து நல்லா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கடகராசினர் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது. இன்னைக்கு அவங்க எதிர்பார்த்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மைனஸ் ஆயிடும். எதிர்பார்க்காம கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நாள் அவங்க அமைச்சிக்கினாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிதான் அமைச்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கடகராசி நேயர்கள் அவங்க சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி இல்லையா, நம்ம சின்ன டிப்ஸ் கொடுத்தா கூட போதும், அவங்க வந்து அதை சிறப்பாக அமைச்சுப்பாங்க. ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னா எதிர்பார்க்காம இருங்க. இன்னைக்கு சிம்மராசி நேயர்கள் வழக்கம் போல எல்லாரும் வருவாங்க, உங்களை புகழ்ந்து பேசுவாங்க, எல்லா வேலையும் சாதிச்சுப்பாங்க. பணங்கன்னு கேட்டால் அவசரப்பட்டு எடுத்து கொடுத்துடாதீங்க. புகழ்ச்சிக்கு அடிமையாகி டக்குன்னு எடுத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக போங்க. புகழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவுப் பொருட்கள் எதுனா வாங்கி கொடுங்க, பணமாக கொடுக்காதீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அமையும் ஆப்போசிட்ல வந்து. ஏன்னா உங்களுடைய ஒர்க்கு நீங்க ஸ்மார்ட்டாக இருக்கும். அப்போ உங்களுடைய உயர்த்தி பேசுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதமான நாள் தான் உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் தர நாளாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள். அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவாங்க அவங்களுக்குள்ள. அடுத்தவங்களையும் நல்ல ஊக்கம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வேலையும் வாங்கிப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வேலையை வாங்கணும்னா கூட ஒரு சாமர்த்தியம் வேணும் இல்லையா, அந்த சாமர்த்தியம் நீ சந்திரன் அவங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்து அந்த ஊக்கத்தை கொடுத்து அந்த எல்லா வேலையும் சிறப்பாக முடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு முடிச்சு கொடுப்பாரு. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். அதில் 12 மணி நேரம் தான் நம்ம ஆக்டிவேஷன் இருக்கிறோம். அதுலேயும் ஒரு 8 மணி நேரம் தான் நம்ம கான்சன்ட்ரேஷனோட இருக்கும். இந்த 8 மணி நேரத்தில் என்ன நடக்கும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் கைடாக கையில் வச்சிங்கன்னா, இதை மைண்டில் வச்சிங்கன்னா, நீங்கள் மூமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான நாள் அமையும். துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு என்ன பண்ணணும், மேக்சிமம் எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு இன்னைக்கு இந்த நாளை ஆரம்பிக்கணும். மனைவிமாருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, சகோதரர்களுக்கும் சரி, கூட பொதுவாக இவங்க கொஞ்சம் நேர்மை திலகம் தான். இவங்க உடன் பணிபுரியவங்களுக்கும் சரி உதவி செய்கிற நோக்கத்தோட இந்த நாளை இன்னைக்கு சிறப்பாக ஆரம்பிச்சாங்கன்னா அது இன்னைக்கு அழகாக சிறப்பாக முடியும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் முடிக்கக்கூடிய ஒரு நாள் தான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு
நேற்றெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இன்னைக்கு இதை செய்யணும்ட்டு, செய்ய முடியாது, மறதி வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அலாரம் எல்லாரும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒர்க்குக்கு. அது கொஞ்சம் பீட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் முயற்சிப்பீங்க, அந்த ஒர்க்கை முடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மறதியான ஒரு நிலைமையில இருந்து அதை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. அதுக்கு தானே நீங்கள் இதை பார்க்குறீங்க. கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனு, சரி அந்த காலத்தில் ஞாபகம் இருக்குங்களா, ஏதாவதுனா ஒரு துணியில் ஒரு முடி போட்டு வச்சுப்பாங்க, அவங்க மறந்துடுவாங்க இந்த முடி எதுக்கு போட்டோம் அப்படின்ட்டு நினைப்பாங்க, நினச்சி அந்த வேலையை முடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஹைடெக் ஆயிடுச்சு, அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த வேலையை 1 மணிக்கு போய் பிள்ளையை கூட்டின்னு வரணும்னா மறந்துடுவீங்க. அதனால 12:45 அலாரம் வச்சுக்கோங்க, அது போய் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். வழக்கம் போல பொறுமை தேவை, புது முயற்சி கூடாது, புதுசா எதுவும் செய்யக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. சந்திராஷ்டமம்னா அதான் எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நாளை கடந்து போனோன்னு வீட்டுல கிளம்பும் போது ஒரு குடி அரிசியில ஒரு மண்ணாதுல ஒரு வழக்கை ஏற்றி வச்சு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு சந்திரபாவனை நினைச்சு ஒரு புஷ்பத்தை வச்சு வணக்கம் வேண்டிட்டு வாங்க, எல்லாம் நல்ல மாதிரி நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தா இன்னைக்கு நம்பிக்கையான ஒரு நாள். முடியாத காரியத்தையும் இவர்கிட்ட பேர் அதிகாரி கொடுத்தா அழகா சிறப்பா செஞ்சு கொடுப்பாரு. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள், நல்லா இருக்கும். தைரியமா இன்னைக்கு நின்று எல்லாத்தையும் செய்யுங்க, தப்பு பண்ணாது. கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படின்னா ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நீ சிரமம் கொடுத்துரும். அதனால கொஞ்சம் சிரமப்படாம ஒர்க் பண்ணுங்க, டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப அலைச்சல் ஏற்படும். இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கும்பராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட்டி தான். இன்னைக்கு நீங்க ஒரு வேலை முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் செஞ்சு முடிக்கிறேன்னு ஒருத்தன் வந்து நிற்பான். கோவப்படக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் காம்படிஷன்லாம் இல்லாம கொஞ்சம் அழகா ஒரு சிறப்பா முடிச்சுட்டு போயிடுங்க. இன்னைக்கு கரணம் வழக்கம் போல. இன்னைக்கு பிறந்தவங்க பத்திரை பவம். இந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வழக்கு போடணும். எப்படி போடணும்? 2 பொடி அரிசி மண்ணகில் வச்சு ஏதோ ஒரு புஷ்பம் இல்லைன்னா ஒரு இலை வச்சு அழகா ஒரு ஊதுவத்தியோ 2 ஊதுவத்தியோ 3 ஊதுவத்தி 1 இல்லை 3 ஏற்றி வச்சு இந்த கர்ணாதிபதியை நீ குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி, இஷ்ட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணி, கர்ணாதிபதியை நாமத்தை ஒரு 18 வாட்டி சொல்லி நீ இதை வழக்க போடுங்க. அடுத்து வர்றதுக்குள்ள உங்களுக்கு நன்மை நடக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் நான் நிறைய விதத்துல பண்ணிட்டேன். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீசக்கர பக்தி நேயர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய நாள் சிறப்பாக அமையத்துக்கு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம்.